இன்றைய விசாரணை பிறகு சீமானை சந்தித்த தம்பிகள்ங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம். தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்ஐஏ ஏவி விட்டு சீமானின் நாம் தமிழர் கட்சியை முடக்க திட்டமிட்டு இருக்கிறது பாஜக அரசுன்னு எல்லாருக்கும் தெரியும். பாஜக எது செய்தாலும் கேள்வி எழுப்பாமல், சீமானுக்கு என்ன நிகழ்ந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது தான் தமிழகத்தில் ஒன்றியத்தை எதிர்க்கக்கூடிய திமுக அரசுங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம பதிவு செய்துக்கிறோம். என்ஐஏ விசாரணைக்காக பார்த்திங்கன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள், இடும்பாவனம் கார்த்தி, அப்புறம் இசைமதிவாணன், தென்னகம் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விசாரணைக்கு ஆஜராயிட்டாங்க. ஒரு வழியாக அது எல்லாமே முடிஞ்சதுங்கிற நிகழ்வு வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனால் அது முடிந்த கையோட நேரடியாக சென்று அண்ணன் சீமான் அவர்களையும் சந்தித்து கேள்விகள் கேட்டதை பற்றியெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க எல்லாரும் இந்த நிகழ்வு முடிந்த உடனே நாங்கள் மீட் பண்ணி பேசியிருக்கோன்ற மாதிரியான புகைப்படங்களை மாலையிலேருந்து பதிவிட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக பலராலும் இது பகிரப்பட்டு வருது. அதே நேரத்தில் முழுக்க என்ஐஏங்கிறது ரொம்ப மோசமானது. இதனால் மக்களுக்கெல்லாம் பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அச்சுறுத்தல் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களை மிரட்டுறாங்க அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிறது தான் பொது புத்தியாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் உடைத்து தள்ளும் விதமாக நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் சீமானும் என்ஐஏங்கிறது ஒரு கேலிக்கூத்து அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ்களில் போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டுக்கும் ஒரு முறை என்ஐஏ போனால் நல்லா இருக்கும்ல, ஆனால் சீமான் அவர்களை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளையாட்டுத்தனமாக மாற்றுற அளவுக்கு என்ஐஏவோட நிலைமை பரிதாபமாக இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலயமா தெரிவிச்சுக்கிறோம். அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்து இவர்கள் அனைவரும் பேசிய அந்த புகைப்படம் பார்த்திங்கன்னா தற்போது இணையத்தில் அதிகமாக வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்ன, என்ஐஏ குறித்த உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறதை மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.